2000 வருடம் வெளியான சிறந்த 10 திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது என உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கே. செல்வபாரதி இயக்கத்தில் எஸ். ஏ. ராஜ்குமார் இசையமைப்பில் விஜய், சிம்ரன், எஸ். பி. பாலசுப்ரமணியம் நடிப்பில் வெளியான திரைப்படம் பிரியமானவளே. திருமணத்திற்கு பிறகு சுதந்திரமாக வாழ விரும்பும் நாயகன் நிபந்தனைகளுடன் கூடிய ஒப்பந்த திருமணத்தை மேற்கொள்கிறார். அதன் பிறகு நாயகன் தன்னுடைய மனைவின் குணத்தை புரிந்து கொண்டு எப்படி மாறுகிறார் என்பதே இந்த படத்தின் கதை. ராஜு மேனன் இயக்கத்தில் ஏ. ஆர். ரகுமான் இசையில் மம்முட்டி, அஜித் குமார், ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ் நடிப்பில் வெளியான திரைப்படம் கண்டுகொண்டேன். ஒரு குடும்பத்தில் இருக்கும் 3 சகோதரிகள் மற்றும் அவர்களுடைய தாத்தாவை மையமாக கொண்ட கதை. இந்த படத்தில் அஜித் குமார் தபுவை நிபந்தனையின்றி காதலிப்பவராக நடித்திருப்பார். நடிகர் அப்பாஸ் ஐஸ்வர்யா ராயை துரத்தி காதலிப்பவராக நடித்திருப்பார். ராணுவ வீரராக மேஜர் பாலா கதாபாத்திரத்தில் நடிகர் மம்முட்டி அருமையாக நடித்திருப்பார். என். மகாராஜன் இயக்கத்தில் தேவா இசையமைப்பில் விஜயகாந்த், தேவயானி, ரகுவரன், கரண் நடிப்பில் வெளியான திரைப்படம் வல்லரசு. தீவிரவாதம், லஞ்சம், ஊழலை எதிர்த்து போராடும் நேர்மையான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் அருமையாக நடித்திருப்பார். மணிரத்னம் இயக்கத்தில் ஏ. ஆர். ரகுமான் இசையமைப்பில் மாதவன், சாலினி நடிப்பில் வெளியான திரைப்படம் அலைபாயுதே. பெற்றோரின் எதிர்ப்பை மீறி மாதவன், சாலினி 2 பேரும் பதிவு திருமணம் செய்து கொள்வார்கள். திருமணத்திற்கு பிறகு ஈகோ பிரச்சனையின் காரணமாக பிரிந்து விடுவார்கள். அதன் பிறகு 2 பேரும் எப்படி இணைவார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை. ஏ. ஆர். ரகுமான் இசையில் உருவான அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தன. சேரன் இயக்கத்தில் தேவா இசையமைப்பில் முரளி, பார்த்திபன், மீனா, மாளவிகா, வடிவேலு நடிப்பில் வெளியான திரைப்படம் வெற்றி கொடி கட்டு. வெளிநாடு சென்று எப்படியாவது பணம் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என போலியான ஏஜென்ட்களால் ஏமாற்றப்பட்டு நடித்திருப்பவர் நடிகர் முரளி. அதே மாதிரி ஏமாற்றப்பட்டவராக நடித்திருப்பவர் நடிகர் பார்த்திபன். வெளிநாடு சென்று சாதிக்க வேண்டும் என்கிற கதாபாத்திரத்தில் முரளி, பார்த்திபன் 2 பேரும் அருமையாக நடித்திருப்பார்கள். பார்த்திபன் வடிவேல் காமெடி இந்த படத்தில் அருமையாக இருக்கும். கமல்ஹாசன் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் கமல்ஹாசன், ஷாருக்கான், ஹேமமாலினி, ராணி முகர்ஜி நடிப்பில் வெளியான திரைப்படம் ஹேராம். இந்த படம் காந்தி மற்றும் கோட்சே கொள்கை மோதல்களை பேசும் ஒரு அற்புதமான அரசியல் மற்றும் சமூக படமாக அமைந்தது. எஸ். ஜே. சூர்யா இயக்கத்தில் தேவா இசையமைப்பில் விஜய், ஜோதிகா நடிப்பில் வெளியான திரைப்படம் குஷி. சிறுவயது முதலே பல்வேறு இடங்களில் சந்தித்து கொள்ளும் விஜய், ஜோதிகா அதன் பிறகு கல்லூரியில் நண்பர்களாக பழகி அதன் பிறகு காதலிக்க தொடங்கி ஈகோ காரணமாக பிரிகிறார்கள். இறுதியில் ஈகோவை மறந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்களா என்பதுதான் இந்த படத்தின் கதை. கே. எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ஏ. ஆர். ரகுமான் இசையில் கமல்ஹாசன், ஜெயராம், ஜோதிகா, தேவயானி நடிப்பில் வெளியான திரைப்படம் தெனாலி. இந்த படத்தில் கமல்ஹாசன் தெனாலி சோமன் என்ற கதாபாத்திரத்தில் இலங்கை தமிழ் உச்சரிப்பில் மிக அருமையாக நடித்திருப்பார். விக்ரமன் இயக்கத்தில் எஸ். ஏ. ராஜ்குமார் இசையமைப்பில் விஜயகாந்த், மீனா, பிரபுதேவா, லிவிங்ஸ்டன் நடிப்பில் வெளியான திரைப்படம் வானத்தை போல. தன்னுடைய தம்பிகளை நன்றாக படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வர ஒரு பாசக்கார அண்ணனாக விஜயகாந்த் அருமையாக நடித்திருப்பார். குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அண்ணன் தம்பிகளுக்கு இடையான பாசத்தை மையமாக கொண்டு இந்த படம் இருக்கும். சரண் இயக்கத்தில் பரத்வாஜ் இசையமைப்பில் பிரசாந்த், சிம்ரன், லைலா நடிப்பில் வெளியான திரைப்படம் பார்த்தேன், ரசித்தேன். நடிகர் பிரசாந்த் பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்து பஸ்ஸில் இருக்கும் லைலாவை பார்த்து கண்களால் காதலிக்கும் காட்சி மிக அருமையாக இருக்கும்.